والعاقبة للمتقين. الصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فإن أصدق الحديث كتاب الله، وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அவ்வளவு நபி, ஆகிரும் நபி, வாஹிரும் நபி, பாத்திரும் நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும், அவர்களுடைய அடிச்சுவற்றை சற்றும் தவறாது பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபஅ தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லவர்கள், இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் உடல் ஆஃபியத்தை நசீபாக்கி தருவானாக. வாழும் காலமெல்லாம் மருத்துவமனை கஷ்டங்கள், செலவுகள், அதன் சிரமங்களை விட்டு வல்ல ரஹ்மான் நம்மை தூரமாக ஆக்கி தருவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்கிலிருந்து வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களையும் பாதுகாப்பானாக. அருமையான பெருமக்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம் இவர்களெல்லாம் அல்லாஹ்வினுடைய தூதுவர்கள், அல்லாஹ்வினுடைய நபிமார்கள். அவர்கள் வாழ்க்கையில் பாவம் என்பது அவைகளெல்லாம் அல்லாஹ் தஆலா சருகுதல்கள் என்ற அடிப்படையிலே ஆக்கி வைத்திருக்கின்றார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதலில் ஒரு பாவம் நடந்தது. இன்ன ஆதம ஃபரஜ மினல் ஜன்னதி பிதம்பின் வாஹிதின். ஒரே ஒரு பாவத்தை முதலில் ஒரு நபி செய்தார்கள். முதலில் ஒரே ஒரு பாவத்தை ஒரு நபி செய்தார்கள். அதன் காரணமாக அவர்கள் சொர்க்கத்தை விட்டு வல்ல ரஹ்மான் அவர்களை வெளியாக்கினார். இப்லீஸை பொறுத்தவரை அவனும் ஒரு பாவம் செய்தான். அவன் செய்த அந்த ஒரு பாவத்தின் காரணமாக ஆபீர், வணக்கசாலி என்ற ஒரு பெரிய ஒரு பதவியிலிருந்து அப்படியே அல்லாஹ் அவனை தூக்கி போட்டு விட்டார். பாவம் என்பது அது ஒன்றுதான், ஆனால் அது பாவம். அல்லாஹ் அதை அனுமதிக்காத குற்றம், அதுக்கு பேர் தான் பாவம்னு சொல்லுவாங்க. நான் சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, இதுதானே சாதாரணமான விஷயம் தானே என்பதாக சில திணிச்சல் நம்ம நினைச்சிட்டோம்னு சொன்னா, அது பெரிய ஒரு பாவத்தின் பக்கம், அல்லாஹ்வினுடைய கோபத்தின் பக்கம் நம்ம தள்ளிடும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன கட்டளை, அந்த பழத்தை சாப்பிடாதன்னு அல்லாஹ் சொல்லியிருந்தா அவங்க சாப்பிட்டுட்டாங்க. அவங்க பண்ண தப்பு. ஆதமுக்கு சஜிதா செய்து அல்லாஹ் சொல்லியிருந்தா இப்லீஸ் செய்யல, அது அவன் பண்ண தப்பு. அதனால அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், செஞ்சது ஒரு தவறு தான், செய்தது கட்டளைகளை மீறியது தான். அதனால் அல்லாஹ் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தான். அல்லாஹ் ஆதமை சொர்க்கத்திலிருந்து வெளியாக்கினா, இப்லீஸை பொறுத்த வரைக்கும் இது சொர்க்கமே கிடையாதுன்னு அல்லாஹ் முடிவு எடுத்துட்டான். பேணுதல் என்பது ஒரு வாழ்க்கையில் முக்கியமான விஷயம். எல்லா விஷயத்திலையும் இந்த பேணுதல் அவசியம். இந்த பேணுதல் இல்லைன்னு சொன்னோம்னா வாழ்க்கை சுவாரஸ்யம் இல்லாம போயிடும். பேணுதல்ங்கிற ஒரு கட்டமைப்பு உடைச்சிட்டோம்னு சொன்னா வாழ்க்கை நமக்கும் பிடிச்ச மாதிரி இருக்காது, அல்லாஹ்வுக்கும் பிடிச்ச மாதிரி இருக்காது, நம்மளை சுத்தி உள்ளவங்களுக்கும் அந்த வாழ்க்கை பிடித்தது போன்று இருக்காது. இப்லீஸ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? 2000 ஆண்டுகள் அல்லாஹ் வணங்கியிருக்கிறார். ஷைத்தான் 2000 ஆண்டுகள் அல்லாஹ்வை நின்று வணங்கியவன் தான் ஷைத்தான். ஷைத்தானோட நெற்றி படாத இடம் அரிசில கிடையாது. எல்லா இடத்துலையும் சஜிதா செஞ்சு தொழுதுகிட்டே தான் இருந்தான் வாழ்நாள் முழுக்க. எப்போ அவனுக்கு மனசுக்குள்ள பெருமைன்னு ஒரு விஷயம் வந்துச்சோ, அப்போ மலக்குமார்களுக்கு உஸ்தாதா இருந்தவன், மலக்குமார்களுக்கு ஆசிரியரா இருந்தவனை அல்லாஹ் அவனை தூக்கி வீசிட்டான். காரணம் என்ன? பேணுதல் இல்லை. இங்க சொல்ல வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, லாஜிக்கா பார்த்தா ஒரு செய்தி என்ன,
படைப்பினம் என்று பார்க்கும்போது இந்த ஆதம் அவர்களை விட நான் தான் வலிமை மிக்கவன். சோ நான் இதுக்காக அவருக்கு தான் சஜிதா செய்யணும். சஜிதாங்கிறது காலில் விடுறது இல்ல. சஜிதாக்கு ரெண்டு வகையான சஜிதா இருக்கு. ஒண்ணு நம்ம தொழும்போது பண்ணக்கூடிய சிறப்படிகள், இது ஒரு வகையான சஜிதா. இன்னொன்னு மரியாதை நிமித்தமா கொஞ்சம் இந்த ஜப்பான் போன்ற நாடுகள்ல கொஞ்சம் டவுன் பண்ணி புரிவாங்க, இது ஒரு வகையான சஜிதா. அப்ப அல்லாஹ் சொன்னது நான் படைத்த அந்த படைப்பு ஆதமுக்கு சஜிதா செய்யணும்னு சொன்னா, இங்க கேள்வியை பொறுத்த வரைக்கும் ஷைத்தானுடைய கேள்வி வாஸ்தவமான கேள்விதான். படைக்கப்பட்ட படைப்பை கவனித்து நான் நெருப்பு அவன் மண் என்ற அடிப்படையில் நான் எப்படி சஜிதா செய்ய முடியும்? இங்க சொல்றது யாரும் பார்க்கணும். இங்க சொல்றது அல்லாஹ். அல்லாஹ் சொல்லிட்டான், இங்க சொல்றதுக்கு கட்டுப்படணும். இங்க இந்த ஷைத்தான் எப்ப பேணுதல் விட்டு போனானோ அல்லாஹ் அதோட அவனை சொர்க்கத்தை விட்டு தூரமாக்கினான். அப்போ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் பேணுதல். ஒவ்வொரு விஷயத்தையும் பேணுதலா இருக்கணும். உதாரணமா பெரும்பாவங்களை விட்டு தவிர்த்துக்கணுமா? பெரும்பாவம்னா என்ன? ஷிர்க் வைப்பது, அல்லாஹ் பெற்றோர்களுக்கு மாறு செய்வது, அடுத்து தொழுகையை நிராகரிப்பது, இதெல்லாம் பெரிய பெரிய பாவங்கள், பெரிய பெரிய குற்றங்கள். நான் எப்ப பெரிய குற்றங்கள் செய்யாம இருப்பேன்? சின்ன சின்ன பாவங்களை விட்டு தவிர்த்தா பெரும் குற்றங்களை விட்டு நான் பாதுகாக்கப்படுவேன். பெருங்குற்றங்கள்ல ஒரு அலட்சியம், ஒரு அக்கறையின்மை அப்படி இருந்தான்னு சொன்னா சிறுபாவம் பெரும்பாவம் எல்லா பாவத்திலும் அவனுக்கு அது பெருசா தெரியாது, சாதாரணமான விஷயமாயிரும். ஒருத்தர் விபச்சாரத்தை விட்டு தூரமாகணும்னு நினைக்கிறார், ஒருத்தர் விபச்சாரம் என்ற அந்த போதைக்குள்ள போகக்கூடாதுன்னு நினைக்கிறார். இப்ப இவர் என்ன செய்யணும்? கண்கள் விஷயத்தில் பேணுதலாக இருக்க வேண்டும், கண்களை பேணி பாதுகாக்க வேண்டும். இவர் கண்ணை பேணி பாதுகாத்துட்டாருன்னா செல்போன் போன்ற விஷயங்கள்ல அனாவசியமான விளம்பரங்கள் பார்க்கறத அவாய்ட் பண்ணிடுவாரு. யூடியூப் போன்ற வலைதளங்கள்ல ரீல்ஸ் பார்க்கறத அவாய்ட் பண்ணிடுவாரு. எப்ப இவரு இந்த கண்கள் விஷயத்துல பேணுதலா இருப்பாரோ மேற்கட்சமா வரக்கூடிய எல்லா பாவங்களை விட்டு தூரம் ஒதுங்கிடுவார், அதை விட்டு வெளியே வந்துடுவார். ஒரு அரசு அதிகாரி அவர் ஊழல் செய்யக்கூடாது, லஞ்சம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பதவிக்கு வராரு. பதவிக்கு வரும்போது அவர் லஞ்சம் கொடுத்துதான் வராரு. பல லட்சங்களை செலவழிச்சு மேல உள்ள அதிகாரிகளுக்கு பணத்தை கொடுத்துட்டு தான் பதவிக்கு வராரு. அவர் நீதி வச்சுட்டு வராரு. என்ன நீதி வச்சு வராரு? யாருன்னா நான் கஷ்டப்பட்டு இந்த பதவிக்கு வந்துட்டேன், நான் உயர் அதிகாரியா போகும்போது நான் யார்ட்டையும் காசு வாங்க மாட்டேன் அப்படின்னு நீதியில தான் உள்ள வராரு. அப்ப அவர் கூட திரும்ப லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிடாரு, அவர் இப்ப திரும்ப ஊழல் செய்ய ஆரம்பிச்சிடாரு. அன்பளிப்புகளை தவிர்த்துட்டோம்னா ஊழலை விட்டு தப்பிச்சிடலாம், அன்பளிப்புகளை விட்டு தூரம் ஆயிட்டோம்னு சொன்னா லஞ்சத்தை விட்டு தப்பிச்சிடலாம். அப்ப அவர் நீயத்து வச்சுதான் வந்தார். அவர் நீயத்து என்ன? நான் கஷ்டப்பட்டு இந்த வேலைக்கு வந்தேன், நான் உயரதிகா போயிட்டு எனக்கு பின்னால வரக்கூடிய மக்களுக்கு நான் ஒரு ரூபாய் கூட நான் லஞ்சம் வாங்காம அவங்களுக்கு இந்த போஸ்டிங்கை கொடுக்க நீயத்துல வந்தவர் திரும்ப தனக்கு மேலுள்ள அதிகாரியை மாதிரி இவர் மாறிட்டார். அப்ப இவர் எப்போ தப்பிக்க முடியும்னு சொன்னா அன்பளிப்புகளை தவிர்த்துட்டாருன்னா வரக்கூடிய அன்பளிப்புகளை விட்டு இவர் அதை விட்டு நிராகரிச்சிட்டாருன்னு சொன்னா இவர் அந்த குற்றத்தை இவர் செய்ய மாட்டார். அப்போ சில விஷயங்களில் பேணுதலாக இருக்கும்போது பெரும்பாவங்களை விட்டு தப்பித்துக் கொள்ளலாம். அப்போ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப அவசியமான விஷயம் இந்த பேணுதல். இந்த பேணுதல் மட்டும் இல்ல, கொஞ்சம் அசால்ட்டா கொஞ்சம் பொடுபோக்குத்தனமா இருந்துட்டோம்னு சொன்னா ஒவ்வொரு பாவங்களாக நம்மை தொற்றிக்கொண்டு உள்ளத்தில் கருப்பு புள்ளிகள் எல்லாம் அப்படியே என்ன செய்யும்? பரவ ஆரம்பிச்சிடும். ஒரு பாவம் செய்யறாரு, பாவம் செய்யும் போது உள்ளத்துல ஒரு கருப்பு புள்ளி விழும். அந்த தௌபா செஞ்சான்னு சொன்னா அந்த கருப்பு புள்ளி மறைஞ்சிடும். திரும்ப அந்த பாவம் செய்யும் போது அந்த கருப்பு புள்ளி ஏற்படும். இவர் தௌபா செய்யாம இருந்தார்னா இதயத்தில் அந்த புள்ளிகள் அதிகமாகி இதயம் கருத்து விடும் என்கின்றார்கள். முத்தமணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தருகின்றார்கள், எது உன் உள்ளத்தை உறுத்துமோ, நீ ஒரு செயலை செய்யும் போது அந்த செயல் உன் உள்ளத்தை எது உறுத்துமோ அது பாவம் என்கின்றார்கள். அதன் பக்கம் நீ நெருங்காதே என்கின்றார்கள் காத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், தரக்னா திஸ்அத அஷாரிபில் ஹலால். நாங்க 10 அல்லாஹ் தஆலா 10 ஹலாலான விஷயத்தை சொல்லிருக்கான்னு சொன்னா நாங்க வட்டிக்கு பயந்து நாங்க 9 ஹலாலை விட்டுறோம்ங்கறாங்க. அல்லாஹ் ஆகுமாக்கின விஷயம் தான், அல்லாஹ் தான் ஆகுமாக்கிட்டான். கலீஃபா உமர் அவங்க சொல்றாங்க, தரக்னா
ஆயிஷா, நாங்கள் 10லிருந்து 9 ஹலாலையாவது விட்டுருவோம். எதுக்கு விட்டுருவோம்னா, இதுல எப்படியாவது வட்டி கடந்துருமோன்னு சொல்லி அல்ல ஆகுமான 9 ஹலால கூட விட்டுருவோம். இந்த ஹலாலை தொட்டு உள்ள வட்டி வந்துருமோ, இது ஆகுமான விஷயம் தான். இதை செய்யறதுனால எனக்கு உடல் உழைப்பு இல்லாத வருமானம் என் பாக்கெட்டுக்கு வந்துருமோ என்பதாக சொல்லி நாங்கள் 9 ஹலால்களை கூட விட தயாராக இருந்தோம் என்கின்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா. அப்ப பேணுதலை 3 வகையா பிரிக்கிறாங்க. பேணுதல் மொத்தம் 3 வகை. முதலாவது வகை என்னன்னு சொன்னா ஹராமை விட்டு விடுவது முதல் வகை. பேணுதலுடைய முதல் வகை ஹராமை விட்டு விடுவது. இரண்டாவது வகை சொல்கின்றார்கள் ஹராமாக இருக்குமோ என்று சந்தேகப்பட்டு அந்த செயல்களை விட்டு விடுதல். மூன்றாவது விஷயம் ஹராமுக்கு பயந்து ஹலாலையே விட்டு விடுதல். இது பேணுதலுடைய 3 வகைகள். அப்படின்னா என்ன? யா அல்லாஹ், இது பாவம்னு தெரியுது, அதை விட்டுறேன், இது பேணுதல். இரண்டாவது, இது ஹராமா இருக்குமோ, வேண்டாம் வேண்டாம், அந்த பணம் கீழே கிடக்குது, அந்த பணத்தை உதாரணமா கண்டெடுக்கப்பட்ட பொருள் சட்டத்தை சொல்றேன். ஒரு பொருள் கீழே கிடக்குதுன்னு சொன்னா அதை அடுத்த எடுத்துட்டோம்னா நம்ம மேல கடமையாயிரும். அந்த பொருளை எடுத்துட்டோம்னா கடமையாயிரும். என்ன செய்யணும்? சரியத்துடைய அடிப்படையில ஒரு பொருளை கண்டெடுத்துட்டோம்னு சொன்னா கண்டெடுக்கப்பட்ட பொருளை எனக்கு இந்த இடத்துல இந்த பொருள் கிடந்துச்சு, யாராவது தவறு விட்டீர்களா, உங்களுடைய பொருளா என்பதாக சொல்லி ஒரு 2 நாள் தொடர்ச்சியா வரணும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு அதே நேரத்துக்கு அந்த இடத்துக்கு வரணும். அதுக்கப்புறம் என்ன? 6 மாதங்கள் கழிச்சு அந்த இடத்துக்கு வரணும். அப்புறம் என்ன? 1 வருடம் கழிச்சு அந்த இடத்துக்கு வரணும். 1 வருஷமா யார் அந்த பொருளை வாங்கணும்னா இப்போ பயன்படுத்திக்கலாம். 1 வருஷமா அந்த பொருள் யார் போடுறதுன்னே தெரியல, யாரோடதுன்னு கண்டுபிடிக்க முடியல, 1 வருஷமா முயற்சி பண்ணோம், கிடைக்கலன்னா இப்போ அந்த பொருளை பயன்படுத்திக்கலாம். அதுக்கு கூட சக்காத் இருக்கு, கண்டெடுக்கப்பட்ட பொருள் கூட சக்காத் இருக்குது. இவ்வளவு ஒரு கோட்பாடுகள் இருக்குது. அதனால அநியாயமா ஒருத்தங்க காசை எடுக்கிறது ஷரியத்தில் அது ஆகுமானதல்ல. உடல் உழைப்பு இல்லாம வரக்கூடிய எல்லா வருமானமும் ஹராம் தான். ஒரு முஸ்லீம் அவர் சிகரெட் விற்க மாட்டாரு, ஒரு முஸ்லீம் அவரு ட்ரிங்க்ஸ் விற்க மாட்டாரு. ஏன் விற்க மாட்டாரு? ஒரு மனிதனுக்கு உடலை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த பொருளையும் ஒரு முஸ்லீம் விற்க மாட்டாரு. இதுதான் பேணுதல். அப்ப 2வது வகை பெருமானா சொன்னாங்க, எனக்கு இந்த செயல்ல ஹராம் இருக்குமோன்னு சந்தேகப்பட்டு அதை கூட விட்டுறணும், அதான் பேணுதல் என்கின்றார்கள். 3வது வகையை பெருமானார் சொல்லித் தருகின்றார்கள், ஹராமுக்கு பயந்து ஹலாலையே விட்டுவிடுறது. உதாரணத்துக்கு ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க போறார் ஒருத்தர். அந்த பெண்ணை ஒரு முறை பார்த்துக்கலாம், பார்ப்பதற்கு அனுமதி இருக்கு. கல்யாணம் முடிக்கக்கூடிய பொண்ணை ஒரு தடவை பார்ப்பதற்கு அனுமதி இருக்கு. இவர் என்ன செய்யறாரு? அந்த ஒரு தடவை கூட பார்க்காம இருக்கிறார். பார்க்க அனுமதி இருக்கு, இவர் அந்த ஒரு தடவை கூட பார்க்காம இருக்கிறார். இது ஹராமுக்கு பயந்து ஹலாலை கூட தவிர்த்து விடுவது. உதாரணத்துக்கு சொன்னேன். அப்ப திருமணம் முடிக்கிற பொண்ணை நேர்ல ஒரு தடவை பார்த்துக்கலாம், ஆனா இவர் அதை கூட பயப்படுறாரு. ஒருவேளை இன்னும் கல்யாணம் ஆகலையே, கல்யாணம் முடிஞ்சாதான் ஹலால் ஆகும், அதனால நான் தவிர்த்துக்கலாமா அப்படின்னு அவர் ஒதுங்கி போறார். இது போன்ற செயல்கள்ல ஹலாலை கூட விட்டு விடுவார்கள். இதுதான் பேணுதலுடைய உச்சகட்டம் என்கின்றார்கள் நல்லவர்கள் நாதாக்கள். ஆக முதலாவதாக அப்ப அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, இமாம் புகாரி இமாம் முஸ்லிம் 2 பேரும் சேர்ந்து இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. பனி இஸ்ராயில் காலத்துல ரசூலுல்லாஹ் சொன்னதாக இமாம் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க. பனி இஸ்ராயில் காலத்துல ஒரு மனிதர் இன்னொரு மனிதருக்கு ஒரு இடத்தை வித்தார். அந்த இடத்தை வாங்கினவர் அங்க வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது அங்க ஒரு புதையல் இருந்துச்சு. அந்த புதையலை எடுத்துட்டு போய் யாருக்கு நிலம் வாங்கினாரோ அவருக்கு போய் கொடுக்குறாரு. இப்ப நான் உங்களோட நிலம் வாங்கியிருந்தேன், ஆனா இந்த புதையல் அங்க இருந்துச்சு, நீங்க தெரியாம கொடுத்துட்டீங்க, இது உங்க புதையல் என்பதாக சொல்லி கொடுக்குறாரு. இது உங்களுக்கானது, எனக்கு இது ஆகுமானதல்ல. நிலத்துக்கு தான் காசு கொடுத்தேன், நிலத்தை வாங்கினதை விட 4-5 மடங்கு எக்ஸ்ட்ரா இதுல என்ன இருக்குது, தங்க பொறுப்புகள் இருக்குது, எனக்கு இது வேணான்னு அவங்க கொண்டு போய் கொடுக்குறாரு. அவர் ஹராமுக்கு பயந்து போய் அவங்க வித்துட்டோமா இல்லையா, அந்த நிலத்தை நம்ம அவருக்கு கொடுத்துட்டோம். நிலத்தை கொடுத்துட்டோம்னா அந்த நிலத்துக்கு கீழே என்ன கிடைத்தாலும் அது அவருக்கு தான் சொந்தம், அது எனக்கு வேணாம், அவர் தெரியாம கொடுக்குறாருன்னு சொல்லி இவர் அந்த புதையில வாங்க மறுக்கிறாரு. நம்ம காலமா இருந்தா அப்படியே ஆப்போசிட்டா நடந்திருக்கும். இவங்க மூசா நபியை ஃபாலோ பண்ணா மூசா நபியினுடைய உம்மத்துல உள்ளவங்க தான் பனி இஸ்ராயில்.
இது பெருமானார் ரொம்ப விமர்சிச்சு ரொம்ப பாராட்டி சஹாபாக்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி தராங்க. இவங்க ரெண்டு பேருமே இந்த பொருள் எனக்கு ஆகுமானது இல்லைன்னு சொல்லி இன்னொருத்தவங்க முற்படுத்துறாங்க. கிடைத்தது தங்கக்கூடிய அது ஹராமா இருக்குமோன்னு பயந்து முற்படுத்துகின்றார்கள். அதனால் ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம பேணுதலாக இருக்க வேண்டும். பேணுதல் என்ற அடிப்படை இல்லைன்னு சொன்னா வாழ்க்கையில எந்த இடத்துல பாவம் உள்ள வருது கண்டுபிடிக்கவே முடியாது. பேணுதல் அந்த விஷயத்தை நம்ம சந்தேகப்பட்டு இது ஹலாலா ஹராமா செக் பண்ணலன்னு சொன்னா நல்லா பாதுகாக்கணும், எல்லாமே ஹராமா மாறிடும். டிவியில அல்லது செல்போன்ல ஒரு விளம்பரம் ஒன்று வருது. அந்த விளம்பரத்துல புதுசா மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய ஒரு பிஸ்கட் பாக்கெட், அந்த பிஸ்கட்டை நம்ம உள்ள ஆசைப்பட்டு கேட்குது. கேட்ட உடனே நேரா கடைக்கு போய் அந்த பிஸ்கட்டை வாங்கி கொடுத்துட்டா இவர் பேணுதல் இல்லாத பெற்றோர் என்கின்றார். இவர் பேணுதல் இல்லாத பெற்றோர். மார்க்கெட்ல புதுசா ஒரு பொருள் ஒரு ப்ராடக்ட் வருது, தன்னுடைய மகன் ஆசைப்பட்டான் என்பதற்காக அந்த பொருளை வாங்கி தன் மகன்கிட்ட கொடுக்கிறார். இவர் உண்மையான பெற்றோர் கிடையாது. அந்த பொருள்ல என்ன கலந்துருக்குது, இதுல ஆகுமான பொருள் கலந்துருக்குதா அல்லது ஹராமான வஸ்து ஏதாவது உள்ள சேர்த்திருக்கிறாங்களா, இதையெல்லாம் செக் பண்றது ஒரு வாப்பாவுடைய கடமை. இதெல்லாம் பொறுப்பு. ஒரு வாப்பாவினுடைய பொறுப்பு என்ன, தன் மகளுக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு வாங்கி தரக்கூடிய பொருட்கள் அவை ஆகுமானதா ஹராமான வஸ்து பிள்ளைங்க வயிற்றுல பேச்சுனா ஞாபக சக்தி குறைபாடு வரும்னு சொல்றாங்க. ஹராமான வஸ்து பிள்ளைங்க வயிற்றுல ஒரு கவனம் சென்றாலும் அந்த பிள்ளைங்களுக்கு ஞாபக சக்தி குறைபாடு ஏற்படும். அதனால பிள்ளைகளுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு பொருள் ஒரு வாய் அந்த பிள்ளைக்கு ஊட்டக்கூடிய உணவாக இருந்தாலும் அந்த உணவு எப்படிப்பட்ட உணவு, எங்கிருந்து வருது, இதையெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யணும். சில பேர் பார்ல உட்கார்ந்துட்டு சில பேர் ட்ரிங்க்ஸ் குடிக்கிற இடத்துல அவர் பண்றதே பெரிய பாவம் தான் நகைச்சுவைக்காக சொல்லுவாங்க. சில பேர் அங்க வரக்கூடிய சர்வர்கிட்ட இது சிக்கன் ஹலாலான்னு கேட்பாரு. சிக்கனு ஹலாலா, நீ பண்றதே பெரிய பாவம், நீ பண்றதே அது பெரும் பாவங்களில் உள்ளது. அப்போ சில பேர் என்ன செய்வாங்க, அவங்களுக்கு தேவையான விஷயத்துல மட்டும் ஹராமை தேடிக்கொண்டு தேவையில்லாத விஷயத்துல ஹராமா போட்டு விட்டுருவாங்க. நல்லா பாதுகாக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம எப்படி இருக்கணும், பேணுதலா இருக்கணும். அப்போ பிறரை விமர்சிப்பதாக இருந்தாலும் இன்னொருத்தங்களை பத்தி பேசுவதாக இருந்தாலும் பேச்சுல பேணுதல் முக்கியம். எந்த ஒரு காலகட்டத்திலையுமே உங்கள்ட்ட அபிப்பிராயம் கேட்டு வருது, இந்த பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குது, அவங்கள பத்தி உங்க நிலைப்பாடு என்னன்னு கேட்டு வருது. நீங்க காதுல கேட்ட செய்தியை சொல்லிட்டு உண்மையிலேயே அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, சாலிகான பொண்ணு, ஆனா உங்க காதுக்கு ஒரு செய்தி வந்துச்சு, இந்த பெண்ணை பற்றி தவறா செய்தி வந்துருச்சு. அந்த துப்பு கேட்டு வந்தவர்கிட்ட உங்க காதுக்கு வந்த செய்தியை தீர விசாரிக்காம அவர்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் பெரும் குற்றவாளி. ஒரு பெண்ணை இட்டு கட்டிய மிகப்பெரிய குற்றவாளி. நல்லா பாதுகாக்கணும். ஒருத்தங்களை பற்றி விசாரிச்சு யாரா வந்தா கூட வார்த்தைகளுக்கு ரொம்ப தெளிவா இருக்கணும். நான் பார்த்த வரையில், நான் அவர்களை என்னுடைய சோதனையில் பார்த்த வரையில் நல்லவராக இருக்கிறார்கள். மீதமுள்ள தனிப்பட்ட மறைமுகமான வாழ்க்கை அவங்களுக்கும் அல்லாஹ் கூட இருப்பதாக சொல்லி வார்த்தைகளில் பேணுதல் கடைபிடிக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள யூதர்கள் இட்டு கட்டிட்டாங்க. தப்பா என்ன பண்றாங்க, அவதூறு பரப்பிட்டாங்க. மக்கா முழுக்க அவதூறு தீயா பரவுது. யூதர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லா பக்கமும் செய்யறாங்க. ஒரு பக்கம் அப்படியே ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிஷாவை பத்தி எல்லா பக்கமும் அவதூறு பரப்ப ஆரம்பிச்சாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் தன்னுடைய மனைவி எந்த வகையான குற்றம் இல்லாத பரிசுத்தமான பெண்மணி ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். இருந்தாலும் ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட கேட்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸை, என்னைய பத்தி ஸைனப் பின் ஜஹ்ஷ் அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்டிருந்தாங்க. ஆயிஷா விஷயமா நீங்க என்ன நினைக்கிறீங்க, மா ரஹீத ருபியா, உங்க அபிப்பிராயம் என்ன ரசூலுல்லாஹ் ஸைனப் பின் ஜஹ்ஷ்ட கேட்டிருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, வல்லாஹு மா அலிம்து அலைஹா இல்லா கைரன். நான் ஆயிஷா அம்மாவை பத்தி எந்த வகையான தவறுதலான செய்தியை காதுல கேட்டதில்லை, நான் அவங்கள நல்லவங்களாக பார்க்கிறேன் என்பதா சொல்லி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க. சில நாட்கள் கழித்து அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டா ஆயிஷா அம்மா பரிசுத்தமான பெண்மணி குர்ஆன்ல ஸ்டேட்மெண்ட் ஆயிடுச்சு. இவங்க என்ன சொல்றது, நல்லவங்க கெட்டவங்க, அவங்க கெட்ட தவறான பெண்மணின்னு இவங்க யூதர்கள் என்ன பேசிக்கிறது. அல்லாஹ் ஆயத்தை இறக்கிட்டா ஆயிஷா அம்மா பரிசுத்தமான பெண்மணி, கியாமத் நாள் வர்ற வரைக்கும்
பற்றி உலகம் பேசட்டும் என்பதாக அல்லாஹ் குர்ஆன் ஆயத் இறக்கிட்டான். அவங்க சஜ்தால விழுந்துட்டாங்க. யா அல்லாஹ் நீ எனக்கு ஒரு முடிவு சொல் என்பதாக ஆயிஷா சஜ்தால விழுந்துட்டாங்க. அல்லாஹ் ஆயத் இறக்கிட்டான். இப்போ ஒருவேளை அன்னைக்கு ஸைனப் பின் ஜஹ்ஷ் அவங்க ஆயிஷா பத்தி எனக்கு தெரியல நாயகமே அவங்க அப்படி இருக்கலாம்னு மாத்தி சொல்லியிருந்தா எவ்வளவு பெரிய பாவமா இருக்கும். அல்லாஹ் சொல்றான் ஆயிஷா நல்லவங்களே, ஒருவேளை ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தப்பா சொல்லியிருந்தா அல்லாஹ் பாதுகாக்கணும், எவ்வளவு பெரிய பாவியா இருப்பாங்க. ஆனால் நம்மிடம் ஒருவர்களை பற்றி ஒரு செய்தி கேட்டு வந்தால் அவங்கள்ட்ட நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது ரொம்ப தெளிவா ஆழமா யோசிச்சு பதில் சொல்லணும். அவங்கள பத்தி முடிந்தவரை ஒருத்தங்களை பத்தி நல்லதா சொல்றதை தவிர கெட்டதா சொல்லிடக்கூடாது. ஒருத்தர் ஒரு மாப்பிள்ளை மது குடிக்கிறார், அவங்க விசாரிப்பதற்காக பொண்ணு வீட்டுல இருந்து வர்றாங்க. இப்ப இங்க என்ன சொல்லணும்? நல்லவர் தான், நல்லா பாதுகாக்கணும், சில பழக்கங்கள் அவர்கிட்ட இருக்கு தெரிந்தால், உண்மையிலே அவரு மது குடிப்பார்னு தெரிந்தா அவர் நல்லவர் தான், அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து நேர்வழியை காட்டணும், அவர்கிட்ட இந்த சில பழக்கங்கள்லாம் இருக்குது என்பதாக உண்மையை சொல்லணும். அதே சமயத்தில் அந்த உண்மை அது ஸ்டேட்மெண்ட் சரியா இல்லைன்னு சொன்னா ரொம்ப யோசிச்சு பதில் சொல்லணும். அந்த செய்தி சரிதானா, வேற யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க நீங்க பாத்தீங்களா, இது எல்லாம் தெரிஞ்சு சொல்லணும். இல்லை என்றால் அவதூறு பரப்பிய குற்றத்திற்கு அல்லாஹ் நம்மையும் ஆளாக்கி விடுவான். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். பணம் சம்பாதிப்பதிலும் பேணுதல் வேண்டும் என்கின்றார்கள், பொருளை ஈட்டுவதிலும் பேணுதல் வேண்டும். காரணம் கியாமத் நாள்ல அல்லாஹ் தஆலா ஒரு பெரிய பட்டியல் வச்சிருக்கிறான். அந்த பட்டியலுக்கு பதில் சொன்னாதான் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். உனக்கு நான் வயதை கொடுத்தேனே, எப்படி அந்த வயதை நீ செலவழித்தாய், அந்த பட்டியல்ல உனக்கு தண்ணீரை கொடுத்தேனே, உனக்கு கல்வியை கொடுத்தேனே, இந்த ஒவ்வொரு கேள்வியா வரும்போது மூன்றாவது கேள்வி இந்த கேள்வி வரும், உனக்கு நான் பொருளாதாரத்தை கொடுத்தேனே, இந்த பொருளாதாரத்தை எப்படி சம்பாதித்தாய், அதை எப்படி செலவழித்தாய், ஹராமா சம்பாதித்தாயா ஹலாலா சம்பாதிச்சியா, எப்படி செலவு பண்ண, ஹராமா செலவழிச்சியா ஹலாலா செலவழிச்சியா, இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லாம அடுத்த கட்ட நகர்வு இருக்காது. வியாபாரமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு வகையான வார்த்தைகளையும் ஒழுங்கா பயன்படுத்தணும். 100 ரூபாய்க்கு வாங்கினா 100 ரூபாய்க்கு கொடுத்துறேன், மிகப்பெரிய போய் உண்மையிலே 100 ரூபாய்க்கு வாங்கி சொந்தக்காரன் என்பதா 100 ரூபாய் கொடுத்தா சந்தோஷம். ஆனா சொல்லும் பொழுது நான் ரொம்ப குறைஞ்ச லாபத்துக்கு விற்கிறேன் சொல்லி எவ்வளவு வேணாலும் லாபம் வச்சுக்கலாம், லாபம் எவ்வளவு வேணாலும் வச்சுக்கலாம். அந்த வியாபாரத்துல அந்த 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 லாபத்துல போய் கலந்துருக்க கூடாது. நீங்க வந்து 500 ரூபாய்க்கு வாங்குனீங்க, வெளிநாட்டுல இருந்து வாங்கிட்டு வரீங்க, 1500 ரூபாய்க்கு விற்கிறீங்க, தாராளமா வித்துக்கங்க. ஆனா அந்த 1500 ரூபாய் சொல்ற விஷயத்துல போய் கலந்துருக்க கூடாது. இதுதான் ஹலாலா சம்பாதிப்பதற்கான அந்த வரைமுறை கோட்பாடு. ரசூலுல்லாஹ் மதீனால ஒரு பெரிய சந்தை, அந்த சந்தையில பெருமானார் எல்லாரும் வியாபாரம் பண்றாங்க. ஒரு சஹாபியை மட்டும் பெருமானார் உற்று பார்க்கிறார்கள். அவர் என்ன பிசினஸ் பண்றாருன்னா கோதுமை விற்கிறார். வரக்கூடிய சஹாபாக்களுக்கு என்ன செய்யறாங்க, கோதுமை எடுத்து திரும்ப அளவு எடுத்து கொடுக்குறாங்க. பெருமானார் ரொம்ப நேரமா அந்த குவியலை பார்த்துட்டு யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு வேகமா வந்து அந்த கோதுமை குவியலுக்குள்ள பெருமானார் கையை உள்ள விடுறாங்க. கையை விட்டு பெருமானார் தூக்குறாங்க. என்னன்னு கேட்கிறாங்க, இது என்ன நாயகமே, அந்த மழை பெய்ஞ்சிருச்சு, அந்த அந்த கோதுமை குவியல் மேல காய்ந்து போய் இருக்குது, ஆனா உள்ள ஈரமா இருக்கு, உள்ள ஈரம் ஏறி இருக்கு, தண்ணி உள்ள ஏறி இருக்கு. அதுல பெருமானார் அந்த கோதுமை குவியலை கையை விட்டு தூக்கி கேட்கிறாங்க, இது என்னன்னு கேட்கிறாங்க. நாயகமே, நேற்று இரவு மழை பொழிந்தது, அதனால் கோதுமை சற்று ஈரமாக இருக்கின்றது. அப்ப விற்கும் போது லாபத்தை குறைச்சிவீங்க, நீங்க இப்படியே வித்தீங்கன்னா நீங்க கோதுமை எடையோடு சேர்த்து அந்த மழையினுடைய ஈரப்பதமும் சேர்ந்து என்ன செய்யும், அந்த வாங்கக்கூடிய நபருக்கு போய் சேர்ந்துடும். அதனால நீங்கள் ஒண்ணு இதை காய வச்சு வித்துருங்க, இல்லைன்னா இப்பவே விற்க போறீங்கன்னா விற்க போறதா இருந்தா நீங்கள் உங்கள் லாப பலத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் அழகான வாழ்வின் நுணுக்கங்களை கற்றுத் தருகின்றார்கள். இவையெல்லாம் பேணுதல்கள். பேணுதல் இல்லைன்னு சொன்னா வீட்டுல பெரியவங்க இருந்தாங்கன்னா அந்த குடும்பம் கொஞ்சம் பேணுதலா கட்டுக்கோப்பா இருக்கும். அந்த அந்த ரூல்ஸ் போடுறவங்க வீட்டுல இல்லைன்னா நல்லா பாதுகாக்கணும். எங்க இருந்து பணம் வருது, எப்படி வருது, எப்படி குடும்பம் நடத்துறோம், எல்லாமே ஒரு 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 நடைமுறை இல்லாம போயிடும். வீட்டுல எப்பவுமே கேள்வி கேட்கிற பெரியவங்க வீட்டுல இருக்கணும். அந்த நபர் இல்லைன்னு சொன்னா நல்லா பாதுகாக்கணும். அந்த கைடன்ஸ் அவங்க மிஸ் பண்ணிடுவாங்க. அந்த குடும்பத்துல அதை வழிநடத்தக்கூடிய அந்த எப்படி வழிநடத்தணுங்கிற அந்த நடைமுறை அவங்க என்ன செய்வாங்க, அவங்க வாழ்க்கையில தவற விட்டுருவாங்க. அதனால வீட்டுல அந்த மாதிரி ஒரு நபர்
வீட்டுக்கு வந்துருங்க, இன்னும் லைட் போடாம இருக்குது, லைட் போடுங்க என்பதாக சொல்லக்கூடிய நபர்கள் வீட்டில் இருந்தான். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய காலப்போக்கில் இந்த செல்போன் போன்ற நவீன கலாச்சாரத்தின் மத்தியிலே அந்த பெரியவர்களும் காணாமல் போய் விடுகின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். குழந்தை வளர்ப்பிலும் பேணுதல் வேண்டும். நம்ம குழந்தைகளை ஒவ்வொரு விஷயத்திலும் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி 7 வயதில் குர்ஆனை மனனம் செய்கின்றார்கள். முஅத்தா முதல் எழுதப்பட்ட ஃபிக்ஹ் நூல் அதான். முஅத்தாங்கிற இமாம் மாலிக் இமாம் எழுதின அந்த ஃபிக்ஹ் ஹதீஸ் கிதாப் அதை 12 வயதுல மனப்பாடம் பண்றாங்க. எப்படி 7 வயதில் குழந்தை எப்படி மனனம் செய்தது? முஅத்தா என்ற ஹதீஸ் கிரந்தத்தை இமாம் ஷாஃபி எப்படி மனப்பாடம் பண்ணாங்க? வரலாறு சொல்றாங்க, எங்க அம்மா எனக்கு பால் ஊட்டும் போது ஒரு தடவை கூட ஒது இல்லாமல் பால் ஊட்டியது இல்லை. எல்லா நிலைமைகளிலும் என்னுடைய தாயார் எனக்கு ஒழுவோடு தான் பால் ஊட்டினார்கள். நான் பால் குடிக்கும் போது என் தாயார் ஒழுவோடு தான் இருந்தார்கள். அப்படி உருவாக்கப்பட்ட குழந்தைகள், அதுபோன்ற மடியிலே தவழ்ந்த குழந்தைகள் வரலாற்று தலைவர்களாக ஆகின்றார்கள். நம்ம ஊர்ல உள்ள பள்ளிக்கு இமாம் ஷாஃபியினுடைய பெயர் ஏன்? தாயினுடைய உருவாக்கம், தொழுகையில் பேணுதல், அதாவது அந்த புள்ள வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே உம்மாட தொழுகை ஃபுல்லா கபூலியை தயாரணும். உம்மாட ஃபுல்லா கபூலியை தயாரணும். அதே போன்று திருக்குர்ஆனை அதிகமாக ஓதுவது, அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகளை புள்ள வயிற்றுல இருக்கும் போதே கேட்க வைக்கிறது. இதெல்லாம் அந்த பெண்களுடைய பேணுதல் இருந்துச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளை பிறக்கும் பொழுதே ஒரு சாலிஹீனாக பிறக்கும் பொழுதே பேணுதல் தொற்றிக் கொண்ட பிள்ளையா இருக்கும். எல்லாவற்றையும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா வீட்டுல மஷூரா இருக்கணும். மஷூரா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ் வீடு செழிப்பான வீடாக இருக்கும். பாப்பா ஒரு நோக்கத்துல இருப்பாங்க, புள்ள ஒரு நோக்கத்துல இருக்கும். எல்லாருமே வேற வேற திசையில பயணிப்போம். வீடு கட்ட போறோம்னு ஒரு மஷூரானா எல்லாரும் அந்த வீடு கட்டத்தை நோக்கி தான் பயணிக்கணும். இவ்வளவு பணம் சேர்க்க போறோம், 25 லட்சம் ரூபாய் சேர்க்க போறோம் அப்படி முடிவு செஞ்சுட்டா அந்த குடும்பத்துல சின்ன குழந்தையாக இருந்தாலும் வட்டமா உட்கார்ந்து இந்த மஷூரா தத்தி இருந்துச்சுன்னு சொன்னா